அப்புறம் என்ன மக்களே 7 வாரமா அந்த கோட பார்த்து பார்த்து வச்சிருந்து, அதுக்கு ஒரு டாஸ்க்கு, அதுக்கு ஒரு பனிஷ்மென்ட்டு மாத்தி மாத்தி குடுத்து நம்மள போர் அடிக்க வச்சு, இதுக்கப்புறம் இந்த பிக் பாஸே பார்க்கக்கூடாதுடா அப்படின்னு சொல்லி மன உளைச்சல் இருக்கிறவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உரிய வகையில இதுக்கப்புறம் கோடே கிடையாது. எல்லாம் இண்டிவிஜுவலா கேம் ப்ளே பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அவர்கள் ஒரு பெரிய அனௌன்ஸ்மென்ட் வந்து குடுத்துருக்காப்ல. அதனால இதுக்கப்புறம் ஒவ்வொருத்தனாவது இண்டிவிஜுவலா ப்ளே பண்ணுவானா? இல்ல திரும்பியும் ஒருத்தன் பின்னாடி ஒருத்தன் போய் நின்னுப்பானா? அப்படிங்கிறதெல்லாம் அவன் பொறுத்திருந்து பார்க்கணும். ஒரு பக்கம் ஜாக்லின் அக்கா, அன்ஷிதா இவங்கெல்லாம் தப்பு பண்ணிட்டு சாச்சனா தான் தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி மஞ்சரி பிடிச்சி கேள்வி கேட்குறாங்க, அன்ஷிதா பிடிச்சி கேள்வி கேட்குறாங்க. கடைசி வரைக்குமே நாங்கள் தான்டா பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனைலாம் நடக்கும்போது ஒத்துக்கல. அடுத்த நாள் ரியலைஸ் பண்ணுறாங்களாம். ஸோ அதை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி நம்மளோட வர்ஷினி வெங்கட் எவிக்டா வெளியே போயிருக்காங்க. உள்ளே இருக்கிற வரைக்கும் அந்த பொண்ணை வச்சு செய்யின்னு வந்து செஞ்சுட்டு எந்த தப்பு நடந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஒஸ்ட் பர்ஃபார்மர்னா வர்ஷினி. அதே மாதிரி கேவலமாக யார் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் வர்ஷினி. ஸோ எல்லாத்துக்கும் வந்து வர்ஷினியை வந்து கை காமிச்சிட்டு இப்போ வந்து எவிக்டா வெளியே போன உடனே நீங்கள் ஒரு குட் சோல், நீங்கள் வந்து இப்படி தான் இருந்திருக்கீங்க, உண்மையாகவே நீங்கள் தான் வந்து சூப்பராக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நெஞ்சு தடவுற மாதிரியே பேசுகிறீங்களா டே, எப்படிலாம் இப்படிலாம் உங்களால் முடியுது அப்படிங்கிற லெவலுக்கு வந்து இருந்துச்சு இன்றைக்கான எபிசோடு. ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னும் சில விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் இந்த வீடியோவில் முழுசாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 500 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் லைக் பண்ண மாட்டேன்றீங்க. ஸோ லைக் போடுங்க, வீடியோ பாருங்கள், எங்களை வந்து உற்சாகப்படுத்துங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல்ல விஜய் சேதுபதி வந்த உடனே மைல்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் வந்து கொடுத்தாப்புல. அதாவது இவங்களோட ஆட்டம் இத்தனை நாட்களுக்குள்ள முடிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா அந்த நாட்களை வந்து எழுதி அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் உரிய ரீசனோட அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாப்புல. ஸோ ஒவ்வொருத்தருக்கு வந்து கொடுத்தாங்க. இதில் முத்துக்குமரன் அவர்கள் வந்து அன்ஷிதாவுக்கு வந்து கொடுத்தாங்க. என்ன காரணம் சொன்னாங்க அப்படின்னா, இந்த சம்மந்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு சார் 14வது நாள். அந்த பிரச்சனைக்கு அப்புறம் அன்ஷிதா அவர்கள் வந்து எங்கே இருக்காங்க அப்படின்றதே வந்து தெரியாமல் போச்சு. அவங்களோட கேம் பிளேவே வந்து பார்த்தீங்கன்னா நின்று போச்சு அப்படிங்கிற மாதிரி ரீசன் சொன்னாப்புல முத்துக்குமரன். ஸோ இதே ரீசனை வந்து காப்பி அடிச்சாங்களோ சாச்சனா அவர்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது. அவங்களும் கரெக்டாக 14 போட்டிருந்தாங்க. அதே சம்மந்தி ரீசன் தான் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ராணுவ அவர்கள் அதே 14 அதே சம்மந்தி ரீசன் தான் வந்து சொல்லியிருந்தாங்க. என்னடா 3 பேர் ஒரே மாதிரி வந்து கொடுக்குறீங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது. ஒரு பக்கம் தர்ஷிகா இருக்காங்கல்ல, தர்ஷிகாவுக்கு 1 or 2 மெம்பர்ஸ் தான் வந்து கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சொன்ன ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்ஷிகா ஃபஸ்ட்டு 1 or 2 வீக்ஸ் வந்து பயங்கர டேலண்டாக வந்து கேம் ப்ளே பண்ணாங்க, சூப்பராக வந்து ப்ளே பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க எங்கே போனாங்கன்னே வந்து தெரியல அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. மைல்கல் அதாவது ஒரு 14 நாள் 21 நாள் அந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ரஞ்சித் அவர்களுக்கு சில பேர் வந்து கொடுத்தாங்க. ரஞ்சித் அவர்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஞ்சித் அவர்கள் வந்து அந்த கிங் டிவி அதுக்கப்புறம் குயின் டிவின்னு வந்துச்சு இல்லை சார், அதுக்கப்புறம் வந்து ரஞ்சித் அவர்கள் எங்கே போனாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷிகா அவர்கள் வந்து ரஞ்சித்துக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் விஜய் விஷாலுக்கும் ஜாக்லினுக்கும் இந்த ஒரு டாஸ்கில் ஒரு பிரச்சனை வருது. விஜய் விஷால் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வன்மத்தை கொட்டுறேன் அப்படிங்கிற பேரில் வந்து ஜாக்லினை பற்றி ரொம்ப ஓவராக பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதுவும் ஜாக்லினுக்கு இவருக்கு வந்து அதிகபட்சமாக கொடுத்த நாட்கள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 நாள் தான். அதாவது ஒரே ஒரு வாரம். அந்த ஒரு வாரம் ஃபஸ்ட்டு வாரம் வந்தாங்க சார். அந்த ஃபஸ்ட்டு வாரம் வந்து இண்டிவிஜுவலாக கேம் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து பண்ணாங்க சார். அதோட அவங்களோட கேமே வந்து முடிஞ்சு போச்சு. கேட்டால் எல்லாத்துக்குமே வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க சார், இதுதான் என்னோட கேம் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் விஷால் வந்து சொன்னாரா, இந்த ரீசனை சொல்லி வந்து கொடுத்தாங்க ஜாக்லினுக்கு. உடனே ஜாக்லின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவனுக்கு வந்து ரிப்ளை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் அதுக்கு முன்னாடி வரைக்குமே வேறு யாராவது கூட வந்து யோசிச்சுருந்துருக்கலாம். பட் விஜய் விஷால் அவர்கள் வந்து ஜாக்லினுடைய பேரை சொன்ன உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்லினுக்கு செம சுருக்குன்னு கோவம் வந்துடுச்சு. கோவம் வந்த உடனே இவங்களும் எந்திரிச்சு வந்து விஷால் பேரை வந்து சொல்கிறாங்க. விஷால் பேரை சொன்னது மட்டும் இல்லாமல் 25 நாட்கள் வந்து எழுதிட்டாங்க. 25 நாட்கள் சார் இவர் வந்து என்டர்டெயின் பண்ணார், எல்லாம் பண்ணார். அவ்வளோ மட்டும்தான் சார் பண்ணார். 25 நாள் பண்ணார் சார். அவரால் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணார். டான்ஸ் ஆடினார், பாட்டு பாடினார், எல்லாம் பண்ணாப்புல. அதுக்கப்புறம் 25 நாள் வந்து இவர் வந்து இருந்ததே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பீரியட் தான். ஸோ இதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒரு சரக்குமே இல்லை. இவருடைய மைல்கல்லே வந்து பார்த்தீங்கன்னா 25 நாளில் வந்து முடிஞ்சு போச்சு. இவரெல்லாம் எதுக்கு தான் இதுக்கப்புறம் வந்து கேம் ப்ளே பண்ணணும் அப்படின்ற லெவலுக்கு வந்து ஜாக்லின் சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரையிலையும் ஜாக்லின் அக்கா வந்து வன்மத்தோடு தான் இதை வச்சு செஞ்சாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். விஜய் விஷாலை வந்து அவங்க மைண்டில் வச்சுருந்தாங்களான்னு கூட எனக்கு வந்து தெரியவே இல்லை. ஏன்னா அவரை தாண்டி நிறைய பேர் வந்து இருக்காங்க. கண்டிப்பாக ஜாக்லின் ஒன்றும் அவ்வளோ அறிவு கட்ட முட்டாள்லாம் கிடையாது. அவங்களுக்கு வந்து தெரியும் யார் கேம் ப்ளே பண்ணுறாங்க, யார் கேம் ப்ளே பண்ணல அப்படிங்கிறதுலாம். ஸோ இவரை தாண்டி வந்து வேறு யாராவது கூட யோசிச்சு வச்சுருந்துருக்கலாம். பட் விஜய் விஷால் கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக எனக்கு தெரிஞ்சு விஜய் விஷாலுக்கு வந்து கொடுத்தே ஆகணும்னு சொல்லி கொடுத்த மாதிரி தான் வந்து இருந்தது. பட் எனியோ அந்த வன்மம் வந்து விஜய் விஷால்கிட்டையும் வந்து இருக்குது, அதே மாதிரி ஜாக்லின் கிட்டே இருக்குது. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. எப்பவுமே ஜாக்லின் கிட்ட ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுற வரைக்கும் அவங்க வந்து விடவே மாட்டாங்க. குறிப்பாக தீபக்கோட விஷயத்தை வந்து சொல்லி ஆகணும். தீபக் அவர்கள் வந்து அந்த மேனர்ஸ் அதெல்லாம் பேசினாரா, அதுக்கப்புறம் ஜாக்லின் வந்து கோவப்பட்டு எப்போ பார்த்தாலும் வந்து தீபக் அவர்களே வந்து நோண்டிக்கிட்டே இருந்தாங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு விதத்தில் எடுத்து பார்க்கும்போது விஜய் விஷாலையும் அப்படி தான் நோண்டினாங்களோ
அப்படி தான் திரும்பி வந்து சொன்னாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது. அப்புறம் விஜய் சேதுபதி வந்து கேட்குறாப்புல, இருங்கடா கொஞ்சம் உங்களுடைய வன்மத்தெல்லாம் வந்து காட்டாதீங்க, நானாகவே கேள்வியாக கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாப்புல. இப்போ என்னங்க உங்களுக்கு புரிஞ்சுது ஜாக்லின், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, சார் என்னால் ஒரே மாதிரி இருக்கவே முடியாது. ஆமாம், நான் ஆரம்ப காலகட்டத்தில் சண்டை போட்டேன், எல்லாத்துக்கும் முன்னாடி நின்ற எல்லாத்தையும் பண்ணேன். ஆனால் எல்லா பிரச்சனைக்கும் நான் நிற்கணுன்ற வேண்டிய அவசியமே கிடையாது. அதே மாதிரி எனக்கு எப்போ தோணுதோ, எனக்கு எப்போ அது வந்து பிரச்சனை, இது நமக்கான பிரச்சனை அப்படின்னு தோணுதோ அப்போ தான் என்னால் போய் நிற்க முடியும். எல்லாத்துக்கும் போய் நிற்க முடியுமா? எல்லாத்துக்கும் ஷவுட் அவுட் பண்ண முடியுமா? அப்படிலாம் பண்ண முடியாது சார். இவங்க எதிர்பார்க்குற மாதிரி என்னால் வந்து அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. இப்போ விஜய் விஷால் இருக்கார் இல்லையா, அவர் வந்து காமெடியாக ஒரு விஷயத்தை வந்து கடந்து போயிடுவார். அப்படியெல்லாம் என்னால் கடந்து போயிட முடியாது சார். நான் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஆள். நான் எல்லாத்தையும் எடுத்து பார்த்து பேசி எல்லாத்தையும் வந்து பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் சொல்கிறாங்க. அப்புறம் ஜாக்லின் வந்து உட்காடுறாங்க. அடுத்தது அன்ஷிதா சொன்னதான் பயங்கர சுவாரஸ்யமாக இருந்தது. சார் என் மேலே வைக்கப்பட்ட அக்யூசேஷனை நான் வந்து ஏற்றுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு எப்போ தோணுதோ அப்போ மட்டும்தான் என்னால் வந்து பேச முடியும். அதே மாதிரி முத்துக்குமரன் சொன்னதான் நான் வந்து ஏற்றுக்கிறேன். ஏன்னா அது வந்து ஜெனியூனாக இருந்தது, கரெக்டாக இருந்துச்சு, வேலிடாக இருந்துச்சு. பட் அதே மாதிரி பாயிண்ட்டை வந்து மற்றவங்க சொல்கிறாங்க, அதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ரஞ்சித் அவர்கள் வந்து பேச சொல்கிறாங்க. ரஞ்சித் அவர்களை பேச சொன்னால் இந்த மனுஷன், சார் இதை நான் வந்து ஒரு ஊக்கமாக தான் சார் பார்க்குறேன், ஒரு பாசிட்டிவாக தான் சார் பார்க்குறேன். ஏன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்களில் வந்து நான் சரி பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே சொல்லியிருந்தால் பரவாயில்ல. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பாசிட்டிவாக எடுத்துக்கிறேன் சார் அப்படின்னு வந்து சொன்ன உடனே விஜேஎஸே வந்து ஒரு மாதிரி, யோ என்னையா நீ எல்லாரும் உன்னை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கானுங்க, ஒன்றுத்துக்கும் உதவலைன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க, நீ என்னையா எடுத்துக்கிற பாசிட்டிவாக எடுத்துக்கிற அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு, கேள்வியும் கேட்குறாரு. அதுக்கப்புறம் தான் ரஞ்சித் அவர்கள் சொல்கிறாப்புல, ஒன்றும் இல்லை சார், இதை வந்து நான் வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு இனி வரக்கூடிய காலங்களில் நான் சரியாக பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன் சார் அப்படின்னு வந்து சொன்னோடனே, அப்படிங்களா சரி ஓகேங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி கலாய்க்கிற மாதிரி வந்து சொல்லி விட்டாப்புல. அப்புறம் தர்ஷிகா வந்து கேட்குறாங்க, தர்ஷிகா உனக்கு என்னம்மா சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை சார் நான் வந்து ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டேன்னா அதுலேருந்து நான் ரொம்ப டவுன் ஆகிறேன் அப்படின்னே வந்து சொல்லியிருக்காங்க சார். அது அவங்களுடைய கண்ணோட்டத்தில் அப்படி வந்து தெரியுது. எல்லா வாரமும் ஒரே மாதிரி இருந்துட முடியாதுல்ல, திடீர்னு வந்து அப் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் வந்து இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து இருந்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷிகா வந்து சொல்கிறாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சில பல வேலிடான ரீசன்களில் இதுவும் ஒன்று அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. ஸோ ஆக மொத்தம் ஒருத்தர் உங்கள் மேலே ஒரு அக்யூசேஷன் வந்து வைக்கிறாங்க அப்படின்னா அதை உங்களால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாக்லின் சிறப்பாக வந்து பண்ணாங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன், உங்களால் ஒருத்தர் சொன்ன ஒரு விஷயத்தை வந்து ஏற்றுக்கவே முடியாமல், அக்யூசேஷனை வந்து ஏற்றுக்கவே முடியாத ஒரு நிலைப்பாடில் இருக்கீங்க அப்படின்றதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு ஜாக்லின் மற்றும் தர்ஷிகா. அதுக்கப்புறம் விஜய் விஷால் அவர்களை வந்து எழுப்பி கேட்குறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, சார் இதான் நான் இப்படி தான் இருப்பேன், மற்றவங்க எதிர்பார்க்குற மாதிரிலாம் என்னால் வந்து இருக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறார். விஜய்ஸ்க்கு செம்ம கோவம் வந்துடுது. யோ என்னையா நீ உன்னோட கேரக்டர் வந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குது, இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது, இப்படிலாம் செய் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா உன்னுடைய கேரக்டரை நீ அனலைஸ் பண்ண வேண்டிய ஒரு இடத்துல வந்து இருக்க. நீ ஏற்றுக்கிறது ஏற்றுக்காமல் போகிறது உன்னுடைய கான்ஃபிடென்ட் லெவலை வேணால் இன்க்ரீஸ் பண்ணுமே தவிர, பட் நீ அனலைஸ் பண்ணியே ஆகணும். செல்ஃப் அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் அது சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி அவர்கள் வந்து சொன்னாப்புல. அதை சொல்லிவிட்டு யூ ஆர் சேவ்டு அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல. அதாவது விஜய் விஷால் அவர்கள் வந்து சேவ் ஆகிட்டாப்லையா ஃபஸ்ட்டு. ஸோ இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து கதறிட்டு இருக்காங்க. யூடியூப் சேனல்ஸில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சேவ்டு வந்து விஜய் விஷால், அவ்வளோதான் முத்துக்குமரனை வந்து முடிச்சு விட்டாங்க போங்க, அவ்வளோதான் வேறு யாரையும் வந்து டைட்டில் வின்னர் ஆக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பதறிட்டு இருக்காங்க. எப்பயுமே சொல்கிறேன், எல்லா சீசன்கள்லேயும் டைட்டில் வின் பண்ணவங்களாக இருக்கட்டும், அதிகப்படியான வாக்குகளை வாங்கினவங்களாக இருக்கட்டும், அவங்களெல்லாம் வந்து கடைசி ஹாட் சீட்லலாம் உட்கார வச்செல்லாம் சேவ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டுன்னா பிக் பாஸ் சீசன் 6ல் அசீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருந்தாப்புல. அந்த மனுஷனை எப்பயுமே ஹாட் சீட்டில் உட்கார வச்சு தான் சேவ் பண்ணுவாங்க. ஆனால் அவர் தான் டைட்டில் அடிச்சுட்டு போனார். ஸோ அதனால் வந்து இந்த ஒரு விஷயத்தை வச்சு மக்கள் மனசை வந்து குழப்பி இவங்களுக்கு வந்து ஆதரவு வரல, இது அப்படின்னு சொல்லிட்டு பிஆர் வேலையெல்லாம் நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. ஸோ தயவுசெய்து அதை வந்து நம்பாதீங்க. அதை மட்டும் நான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி வந்து கேட்டுக்கிறேன். நிறைய இடங்களில் வந்து மேனிப்புலேட் பண்ணிகிட்டே இருக்காங்க, இஷ்டத்துக்கு மேனிப்புலேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது இப்படி ஆகுது அப்படி ஆகுது. இப்போ சாச்சனாவுக்கு வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பயங்கரமாக சப்போர்ட்டிவாக இருக்கார், அப்படி இப்படி லொட்டு லொசுக்குலாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்பாதீங்க, தயவுசெய்து நம்பாதீங்க. அண்ட் ஒன் மோர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அடுத்த செஷனில். ஆனால் இப்போ ஒரு ஒப்பீனியன்ஸ் வந்துலாம் வச்சாங்கல்ல, இந்த ஒப்பீனியன்ஸில் ஒரு பெரிய மாறுதல் வந்து இருக்குது. இப்போ அன்ஷிதா அவர்கள் வந்து சுனிதா இருக்கிற வரைக்கும் அவங்க ஒன்றுமே பெருசாக வந்து விளையாடவே இல்லை, அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து கேமே ப்ளே பண்ண ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் வந்து சொல்கிறாங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு கான்ட்ராடிக்ஷனாக வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி தர்ஷிகா வந்து பார்த்திங்கன்னா சத்யாவை பற்றி கேவலமாக வந்து பேசுகிறாங்க. இப்போ சத்யா அவர்கள் வந்து தர்ஷிகாவை போய் ஃபஸ்ட்டு 1 or 2 வீக்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, அதுக்கப்புறம் பெருசாக வந்து ஸ்ட்ராங்காக வந்து தெரியவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லும்போது, இதுக்கு தர்ஷிகா வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வல் டைமில், அதாவது
வந்து பிரேக் டைமில் வந்து சில விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா பவித்ரா கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சத்யா எப்போ பார்த்தாலும் என்னையே சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு பவித்ரா அவர்கள் வந்து மேபி நீ தான் அது வந்து டார்கெட்டடாக இருக்கலாம், இல்லை வேறு ஆப்ஷன் இல்லாமல் இருக்கலாம், ஸோ அதனால தான் உன்னையே வந்து சொல்கிறார் போல் அப்படின்ற மாதிரி பவித்ரா வந்து சொல்கிறாங்க டீசெண்டாக. இதுக்கு தர்ஷிகா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சத்யாவெல்லாம் என்ன கிழிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்னவெல்லாம் சொல்கிறான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து விடுறாங்க, கிழிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த வார்த்தை பிரயோகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்றீங்களா, பத்தலைனா சொல்லுங்கள், எங்கள் வீட்டு சாப்பாட்லேயும் உப்பு நிறைய அள்ளி கொட்டுறோம் அப்படின்றது, எங்கள் வீட்டில் உப்பு நிறைய தரோம் அப்படிங்கிறது, சில இடங்கள் வந்து கேவலமாக பண்ணுற அப்படின்றது, இந்த மாதிரி வார்த்தைகள் பிரயோகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கடைசி அதுதான் சொல்லிட்டு போனார். ரோஸ்ட்டை பற்றி நான் பெருசாக பேசணுன்னு நான் விருப்பப்படல, பட் நானே ரொம்ப நாகரிகமாக ரோஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாப்புல. அவ்வளோ வன்மத்தை வந்து கக்கனிங்க, அதெல்லாம் வேணாம், அது உங்களுக்கே வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல. ஸோ அந்த மாதிரி வன்மத்தோட சில விஷயங்களை வந்து அணுகக்கூடாது. இப்போது எல்லோரும் தான் சொல்கிறாங்க, இவங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க, அவங்க வந்து அப்படி பிரச்சனை பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் பெருசாக வந்து கேமே ப்ளே பண்ணல, இதுக்கப்புறம் அவங்க வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தான் சொல்கிறாங்க. அதை அக்செப்ட் பண்ணுங்கள், தயவு செய்து அக்செப்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. தர்ஷிகா எப்பயுமே பாருங்கள், ஜாக்லின் கூட வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மரில் ஒரே ஒரு தடவை தான் சொன்னாங்க. அந்த ஒரு தடவை சொல்லும்போது தர்ஷிகா அவர்கள் வந்து அப்படி இம்மிடியேட்டாக ரியாக்ட் பண்ணாங்க. என்ன நான் வந்து ஒஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டேன், எப்படி நீ வந்து அதை அப்படி பார்த்துட்ட, எப்படி நீ வந்து சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு ஓட்டு தாங்க விழுந்துச்சு ஒஸ்ட் பர்ஃபார்மரில். அதுக்கே அவ்வளோ ரியாக்ட் பண்ணுறாங்க. இவங்களை வந்து எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னா எப்படி நீங்கள் மோல்ட் ஆகுவீங்க? வாரம் திட்டு வாங்கி கடைசியாக டைட்டில் அடிச்சுட்டு போனவங்களாம் நிறைய பேர் இருக்கான் பிக் பாஸ் சீசன்களில். நீங்கள் விமர்சனமே பண்ணக்கூடாது அப்படின்னா எல்லோரும் உங்களை தள்ளி தான் நிற்பான், உங்களை விட்டுட்டு. ஸோ அப்படி தள்ளி நின்றாக்கா நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாமல் போயிடும். சொல்ல வந்தவங்களையும் அடித்து விரட்டிடுறீங்க நீங்கள். இதெல்லாம் எங்கே போய் முடியும்னு தெரில. இதில் வேறு லவ் வேறு, இதில் வேறு வந்து ரொமான்ஸ் வேறு, அந்த வெக்கம் வெங்காயமெல்லாம் வேறு வருது உங்களுக்கு. அப்புறம் ரெண்டாவதாக முத்துக்குமரன் மற்றும் அருண் பிரசாத்தை வந்து சேவ் பண்ணுறாங்க. அருண் பிரசாத் பயங்கர ஹாப்பியாக இருந்தார், முத்துக்குமரன் பயங்கர ஹாப்பியாக இருந்தாங்க. அதுக்கடுத்து அந்த ஷாப்பிங் டாஸ்க்கை பற்றி கேட்க ஆரம்பிக்கிறாப்புல. ஆக்சுவலாக இது சொல்லப்போனால் ஒன் ஆஃப் த க்ரைம் மாதிரி சொல்லப்போனால், ஓகேங்களா. கூட இருக்கிறவங்களே எல்லா தப்பையும் பண்ணுவாங்களாம். அவன் வந்து மாட்டிப்பாலாம், மற்றவங்கெல்லாம் வந்து ஒரு பொண்ணை வந்து கேள்வி கேட்குமா, ஆனால் இவங்க 2 பேருமே வாயை திறக்க மாட்டாங்களாம். ஒருத்தி வந்து பார்த்திங்கன்னா வாயை திறக்காமல் அமைதியாக இருந்துருவா, இன்னொருத்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க கூட சேர்ந்து இவளை திட்டுவா. இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கேள்வி கேட்டால் சாச்சனாவுக்கு வந்து விஜேஎஸ் வந்து சொம்படிக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டே இதெல்லாம் தப்புடா, இப்படிலாம் நீங்கள் யோசிக்காதீங்கடா, இப்படிலாம் மேனிப்புலேட் பண்ணுறாங்கடா அப்படின்னு சொன்னால், டே நீ வந்து சாச்சனாவோட பிஆர்ரா அப்படின்னு சொல்லுவாங்களாம். இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு வந்து தெரியல. பட் இப்போ நான் வந்து சொல்கிறேன், ஆக்சுவலாக ஷாப்பிங் டாஸ்கில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சாச்சனா, அதுக்கப்புறம் அன்ஷிதா அண்ட் ஜாக்லின் 3 பேர் வந்து போகிறாங்க, ஓகேங்களா. பட் சாச்சனா அவர்கள் வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. பட் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, திரும்பி வந்து கேட்டதே இருந்ததுனால சரி போமா நீ சாச்சனா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இதில் ஒவ்வொருத்தருக்கும் அமௌண்ட் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. சாச்சனாவுக்கு 3000, அன்ஷிதாவுக்கு 4000, அதே மாதிரி ஜாக்லினுக்கு 3000 அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி தான் வந்து வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட் வந்து 3000 சொன்னாங்க, அப்புறம் 3500நாங்க, அப்புறம் அன்ஷிதா சொல்லும்போது 4000 சொன்னாங்க. அதுக்கப்புறம் கிளாரிட்டி வந்து கொடுத்துட்டாங்க. சரி இப்போ சாச்சனாவே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க தான் இவங்க எல்லாமே. சாச்சனாவுக்கு இந்தந்த ப்ராடக்ட் எடுத்தால் போதும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் பேஸ்டு ப்ராடக்ட், அதாவது முட்டை, பால், தயிர், அப்புறம் மோர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரிசி, இந்த மாதிரி ப்ராடக்ட்டை மட்டும் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. சாச்சனா அவர்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து எடுத்துருக்கிறாங்க. அதே மாதிரி ஜாக்லின் அக்காவும் எடுத்துருக்கிறாங்க, அதே மாதிரி அன்ஷிதாவும் எடுத்திருக்காங்க. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சாச்சனா அவர்களுக்கு வழக்கமாகவே இந்த ஜாம் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப இஷ்டமாக இருந்திருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜாம் பாட்டில் பார்த்த உடனே ஒன்று எடுத்து வச்சுருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஜாக்லின் இருக்காங்க இல்லையா, அவங்க 3 பாட்டில் எடுத்திருக்காங்க. எவ்வளோ? 3 பாட்டில், ஓகேங்களா. இந்த பக்கம் அன்ஷிதா 2 பாட்டில், டோட்டலாக 6 பாட்டில். பிக் பாஸ் பிடிச்சி கிளின்னு வந்து கிழிச்சு விட்டாப்புல. ஏன்னா டைமிங் வந்து இல்லைன்னு சொல்லிடுச்சு. நீங்கள் ஷாப்பிங் எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் டைம் எடுத்து நீங்கள் பண்ணிக்கோங்க, வித்தின் தி அமௌண்ட்டுக்குள்ளே அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வாரம் சாப்பாடு இல்லாமல் பயங்கரமாக கஷ்டப்பட்டாங்க ஆண்கள் டீம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை வந்து பிக் பாஸ் அவர்கள் வந்து கொடுத்தாரு. ட்விஸ்டெல்லாம் இல்லை, சொல்லப்போனால் லிபரலாக இருந்தார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ ஓகே நீங்கள் வந்து எவ்வளோ வேணுமோ என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க, டைமே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இவங்க ஜாக்லின் பண்ணது தப்பு, அன்ஷிதா பண்ணது தப்பு, இந்த பக்கம் மஞ்சரி அவர்கள், அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அன்ஷிதா அவர்கள் போட்டு கிளின்னு கிளிக்கிறாங்க சாச்சனாவை. சாச்சனா வந்து உங்களை யார் அனுப்ப சொன்னது, அவள் வந்து விருப்பப்பட்டால் நீங்கள் அனுப்பிச்சிரிங்க அப்படின்னு சொல்லி மஞ்சரி கேட்குறது. அப்புறம் அன்ஷிதா வந்து நீ எப்போ பார்த்தாலும் இவ்வளோ ப்ரெட் எடுத்து சாப்பிட்ற, இவ்வளோ ஜாமன் போட்டு சாப்பிட்ற, இவ்வளோ சக்கரை எடுத்து கொட்டிட்டு சாப்பிட்ற, இதெல்லாம் நல்லா இல்லை சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக சொல்கிறேன் அப்படின்னு வேறு இவங்க பயங்கரமாக வந்து பிடிச்சி கிளின்னு வந்து கிழிச்சு விட்ருப்பாங்க ஹவுஸ்மேட்ஸ் முன்னாடி எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு. ஜாக்லின் அக்கா அமைதியாக இருப்பாங்க அந்த நேரத்தில், எப்படி அமைதியாக இருப்பாங்க.
என்னடா ஜாக்லின் அமைதியாகவே இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரியுது ஜாக்லின் வந்து 3 டப்பா எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து விசாரணையில் வருது. அதுக்கப்புறம் மஞ்சரி அவர்கள் வந்து சில விளக்கங்கள்லாம் வந்து கொடுக்குறாங்க. சார் அவங்க அமைதியாக இருந்ததுனால தான் சார் நாங்கள் வந்து கேட்டுட்டோம், இல்லை அப்படின்னா நாங்கள்லாம் பண்ணது தப்பு தான், நாங்கள் தான் எக்ஸ்ட்ரா எடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் வந்து அது வந்து பண்ணியிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி சொல்கிறாங்க. சௌந்தர்யாவும் அதுதான் வந்து சொல்கிறாங்க. பட் நம்மளுடைய சாச்சனா இருக்காங்களே அவங்க வந்து சொன்னது என்னென்னா, 3000 ரூபாய் எனக்கு வந்து கொடுத்தாங்க, நான் எடுத்தது வந்து 2109 ரூபாய்க்கு வந்து பொருள் எடுத்தேன் சார், அவ்வளோதான் எடுத்தேன் அப்படின்னாங்க. இவ்வளோ 2109 ரூபாவாம். எப்படி 2109 ரூபாயா, 90ன்னு சொல்ல வரல பாப்பாவுக்கு. சரி விடுங்க, பதட்டத்தில் இருக்குது, சந்தோஷத்தில் இருக்குது, சேவ் ஆகிட்டாங்க இல்லையா, ஸோ அதனால். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதில் வந்து அதுக்கப்புறம் ஏமா ஜாக்லின் நீங்கள் வந்து சொல்லலை அப்படின்னு சொன்ன உடனே பயங்கரமான ஒரு டிஃபெண்டிவ் மோடு. ஜாக்லின் அப்படியே அக்ரெசிவாக மாறுவாங்க பட்டுன்னு. அது விஜய் சேதுபதியானா இருக்கட்டும், யாரானா இருக்கட்டும். சார் நாங்கள் என்ன சார் பண்ண முடியும், நாங்கள்லாம் உள்ளே போகும்போது எனக்கு இது வேணும், அது வேணும், அது எடுத்துகிட்டு வா, இதை எடுத்துகிட்டு வா, நெய் எடுத்துகிட்டு வா, அது எடுத்துகிட்டு வா, அது பத்தாமல் போயிடும், இது பத்தாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணி அனுப்புகிறாங்க சார். நான் என்ன சார் பண்ணிட்டேன், அவள் எடுத்தது தெரியாமல் நான் எடுத்துட்டேன், நான் எடுத்தது தெரியாமல் அவள் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபெண்டிவ் மூடுக்கு வந்து போயிட்டாங்க. இப்போ பிரச்சனை என்னன்னா, நீ எடுத்துட்ட, பிரச்சனை வந்து ஆயிடுச்சு, சரி ஓகே, இப்போ அதுக்கு நீ என்ன விளக்கம் சொல்ல போகிற அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் ஓகே. பட் நீ ஏன் சாச்சனாவை டார்கெட் பண்ண, டார்கெட் மற்றவங்கலாம் பண்ணும்போது நீ ஏன் அமைதியாகவே வாயை மூடிக்கிட்டு பொத்திக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டால் இவங்க அப்படியே டைவெர்ட் பண்ணி வேறு மாதிரி திருப்பி விட்டுட்டாங்க. ஜாக்லின் நீ வேறு லெவலில் டைவெர்ட் பண்ணுறமா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்தது பார்த்தவங்க எல்லாருக்குமே. அதே மாதிரி விஜய் விஷால் இருக்காப்புல இல்லையா, அந்த மனுஷனை எழுப்பி கேள்வி கேட்டார், உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டால் விஜய் விஷால் அவர்கள், இல்லை சார் நான் பார்த்து ஒரு ட்ரே ஃபுல்லாக எடுத்து சார். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணுறா அப்படிங்கிற பேரில் வந்து 9000க்குள்ளே வரல, 9000க்குள்ளே வரல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பொருளை வந்து போட்டாங்க சார். இவங்கெல்லாம் வந்து எடுத்து வச்சதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க சார், ஆனால் நான் எடுத்ததை மட்டும் எடுத்து வந்து போட்டுக்கிட்டாங்க சார் அப்படின்னு சொன்ன உடனே விஜய் விஷால் அவர்களை கடுமையாக விமர்சனம் செஞ்சார் நம்மளோட விஜய் சேதுபதி அவர்கள். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பாருங்கள், சும்மா வந்து அது எடுக்கலை இது எடுக்கலை, நான் எடுத்து வச்சதெல்லாம் எடுத்து போட்டாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஓகே தான். பட் ஃபுட்டு இந்த வாரம் முழுக்க வந்துச்சா, எது அத்தியாவசியம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதா, எது அத்தியாவசியமோ அதை எடுத்துக்கோங்க. அப்புறம் இது கூட எடுக்காமல் எவ்வளோ தூரம் அவசரப்பட்டீங்களோ ஒரு வாரமெல்லாம், கொஞ்சம் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தீபக் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பாராட்டினாங்க. விஜய் விஷால் அவர்களுக்கு வந்து இது புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளை டார்கெட் பண்ணுறாங்க, நம்மளுடைய கோடியிலேருந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டாங்க அப்படிங்கிறத ஒரு அக்யூசேஷனாக வச்சு அதை வந்து ஒரு கண்டென்ட்டாக மாற்றி தீபக் அவர்களுக்கு வந்து அகெயின்ஸ்டாக மாற்றணும் அப்படின்னு ட்ரை எல்லாம் பண்ணாதீங்க, ஓகேவா. அதே மாதிரி ஏன் நான் வந்து இப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், என்னடா நீ விஜய் விஷால் வந்து இப்படி பண்ணா அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இட்ஸ் மீன்ஸ் டைவெர்ட் பண்ணுறான், அக்யூசேஷன் வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பிரச்சனையாக இருந்தால் டேரெக்டாகவே போயிட்டு தீபக் கிட்ட வந்து கேட்டிருக்கலாம், இல்லை அட்லீஸ்ட் முத்துக்குமரன் கிட்டேயாவது கேட்டிருக்கலாம். இவர் வந்து போய் புறம் பேசிகிட்டு இருக்காப்புல, அப்படின்னா என்ன அர்த்தம் அது ஆக்சுவலாக. அப்புறம் ராஜா ராணி ஓகேங்களா, நம்முடைய ராஜாவாகிய ராணவ் அவர்களை வந்து எழுப்பி நிப்பாட்டி வந்து கேட்டிருக்காப்புல. இந்த மனுஷன் மங்குனி அரசன் அப்படிங்கிறது நமக்கே தெரியும், ஏன்னா ஒன்றுமே தெரியாது, சும்மா வந்து பெஞ்சு தேய்ச்சிட்டு போகிறது தான் வந்திருக்காப்புல. ஏதோ ஒரு வாரம் பயங்கரமாக கிளிக் ஆச்சு, பயங்கரமாக ஓட்டிங்ஸும் வந்து வாங்கிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. பட் இந்த வாரம் வந்து நல்லா பண்ணாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக வந்து பண்ணல அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சான்ஸ் வந்து கிடைச்சிது. பிக் பாஸ் டீம் ஒரு க்ரியேட்டிவாக யோசித்து ராணுவ அவர்கள் நல்லா பீக்கில் இருக்கான், அவன் வந்து ஏதாவது ஒரு சம்திங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி தான் உள்ளே போட்டாங்க ராஜாவா. அதே மாதிரி சாச்சனா ஏதாவது கிரிஞ்சாவாது பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து உள்ளே போட்டாங்க, அதுவும் ஒன்றுமே பண்ணல. சரி, ராணுவ வந்து கேள்வி கேட்டாக்கா அவர் சுற்றுறாரு சுற்றிக்கிட்டே இருக்கிறாரு. என்ன தாண்டா சொல்ல வர, தயவு செய்து சட்டுன்னு சொல்லி தொலையாண்டா அப்படின்னு கேள்வி கேட்குற லெவலுக்கு தான் வந்து இருந்தது, ஓகேவா. ஸோ அந்த லெவலுக்கு வந்து இருந்த உடனே விஜய்ஸே பயங்கரமாக காண்டாயிருங்க. பாருங்கள் ராணவ், நீங்கள் வந்து ஏதோ ஃப்ளூக்கில் வந்து ஏதோ பாஸ் ஆகி வந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. எப்படி, அதாவது இதெல்லாம் வந்து தெரியும் மக்களுக்கு, நீங்கள் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி நீங்கள் எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து தெரியும். நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் மக்களுக்கு நல்லாவே புரியும். அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து உங்களை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் பார்க்குறீங்களே தவிர, ஆமாம் நான் செஞ்சது தப்பு, நான் எதுவுமே பெருசாக வந்து பண்ணலை, நான் இதை ஒர்க் அவுட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கண்டஸ்டன்ட்லாம் கூட வந்து சொல்கிறாங்க, மற்றவங்க வந்து ஓவர் ஷேடோ பண்ணுற அளவுக்கு தான் ராஜா வந்து இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ கூட நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லும்போது திரும்பி ராணுவ பேசுகிறார். அதுக்கு முத்துக்குமரன் வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாப்புல, ஃபஸ்ட்டு டே ரொம்ப ஓவர் ஷேடோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது உனக்கு புரிஞ்சிச்சா, சும்மாவே நம்ம இருக்கோம் பெருசாக எதுவுமே பண்ணல அப்படிங்கிறது புரிஞ்சிச்சா, ஆமாம் புரிஞ்சிச்சு. 2வது நாள் ஏதாவது சம்திங் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணியா, ஆமாம் நான் பண்ணேன். இருந்தாலும் உன்னை வந்து பண்ண விடாமல் பண்ணாங்களா, ஆமாம் அப்படி தான் நடந்துச்சு.
அப்படின்னு சொல்கிறேன்ல, அப்போ நீ ஒன்றுமே பண்ணலன்னு தான் அர்த்தம். அதாவது டூ நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை நைட் வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த டாஸ்க்குள்ளே போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா உன்னுடைய ஃபோட்டோ வந்து ராஜாவாக இருந்த ஃபோட்டோ தான் இருந்தது. அப்போ ராஜாவாக இருந்து நீ என்னமே பண்ணல அப்படிங்கிறத தான் அவங்க சொல்ல வராங்க அப்படிங்கிற மாதிரி சூப்பராக வந்து சொல்லியிருந்தாப்புல முத்துக்குமரன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய அட்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி வந்து கொடுத்துருந்தாரு. அதை நான் முன்கூட்டியே சொல்லிட்டேன், இதுக்கப்புறமாவது ஒழுங்காக இருங்கடா மங்குனி அரசா, உனக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்கு, அதை நீ எவ்வளோ தூரம் கையாள முடியுமோ அதை கரெக்டாக கையாண்டிருந்தால் மக்கள் வந்து அதை ஏற்றுட்டுப்பாங்க. உனக்கு பேசவே வரமாட்டேங்குது அப்படின்னா மக்கள் வந்து கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் நிராகரிச்சிருவாங்க, கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு செம்ம அட்வைஸபுளாக வந்து பேசினார்பில். அதே மாதிரி சாச்சனா விசாரிக்கும் போது சாச்சனா சிரிச்சிட்டே பதில் சொல்கிறாங்க, சார் அவங்க வந்து எல்லாருமே என்னை வந்து ஓவர் ஷேடோ பண்ணாங்க, ஸோ அதனால் என்னால் எதுவுமே பண்ண முடியல, நானும் வந்து இண்டிவிஜுவலாக சம்திங் எல்லாம் பண்ணேன் அப்படி இப்படிலாம் சொல்லும்போது, சாச்சனா நீ பண்ணது வந்து தப்பு, மறுபடியும் வந்து டிஃபெண்ட் பண்ணுற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காத, ஸோ உனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா இதுக்கப்புறம் ஒரு சான்ஸ் கிடைச்சாலும் நீ அதை வந்து சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறேன். நான் வந்து ஷார்ட்டாக சொல்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ அது ஒரு பெரிய கான்வர்சேஷன் தான், சொல்லப்போனால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இன்டர்வல் டைம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓடிட்டு இருந்து தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சாச்சனாவுக்கும் ஒரு பெரிய அட்வைஸ் அண்ட் ராணுவ அவர்களுக்கும் ஒரு பெரிய அட்வைஸ். ஸோ அதுக்கப்புறம் ராணுவ போய் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாப்புல, அதுக்கப்புறம் அருண் பிரசாத்லாம் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் முடியுது. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய எலிமினேஷனுக்கு வந்து வராங்க, வர்ஷினி வெங்கட் தான் எலிமினேட் ஆகுறாங்க. ஸோ இத்தனை நாள் வந்து கழிவு ஊற்றிட்டு இருந்த அத்தனை பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே புகழ்ந்து தள்ளுறாங்க, நீங்கள் வந்து ஒரு குட் சோல் அப்படி இப்படி லொட்டு லொசுக்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க, டேய் நடிக்காதீங்கிற அப்பண்டமா அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது. அதுக்கப்புறம் கோடு இல்லை அப்படின்றதுக்கு அந்த ஒரு கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்து, இதுக்கப்புறம் கோடு இல்லைப்பா, நீங்கள் வந்து சிங்கிளாக தான் வெளில விளையாடணும், சிங்கிளாக தான் வரும் அப்படிங்கிற மாதிரி, சிங்கிளாக தான் நீங்கள் கேம் ப்ளே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது. பட் இதெல்லாம் பார்த்த உடனே முத்துக்குமரனுக்கு செம்ம ஹாப்பி, சொல்லப்போனால் பயங்கர ஹாப்பி. அவர் மட்டும் தான் குதூகலமாக இருந்தார், மற்றவங்கள விட கம்பேர் பண்ணும்போது மற்றவங்கெல்லாம் போயிட்டு ஐயா எப்படி விளையாடுறதுன்னு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் தீபக் எல்லாம் கத்திட்டு இருக்கும்போது இந்த ஆள் மட்டும் தான் குதூகலமாக அவ்வளோ சந்தோஷமாக இருந்தார். ஏன்னா இண்டிவிஜுவலாக விளையாடுறது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக சொல்லப்போனால். எப்போ பார்த்தாலும் டீம் ஒரு பக்கம் இருக்கும்போது இவங்களால் வந்து மற்ற விஷயங்களை வந்து யோசிக்கவே முடியாது இல்லையா, அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ இது ஒரு பக்கம் வந்து முடிஞ்சுது. அதுக்கப்புறம் தீபக், அப்புறம் முத்துக்குமரன், அப்புறம் மஞ்சரி, இவங்க 3 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. சாச்சனாவை பற்றி பேசுகிறாங்க. மஞ்சரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜாக்லினோ இல்லை அன்ஷிதாவோ 2 பேரில் யாராவது ஒரு ஆள் நாங்கள் தான் பண்ணது தப்பு, நாங்கள் தான் எக்ஸ்ட்ரா எடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் அந்த பொண்ணை வந்து ப்ளேம் பண்ணியிருக்கவே மாட்டோம், கேட்டிருக்கவே மாட்டோம், அவங்க அமைதியாக இருந்ததுனால தான் நான் வந்து இப்படி கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி ஃபீல் பண்ணுறாங்க. இதுதான் நானும் ஃபீல் பண்ணுறேன். அப்புறம் முத்துக்குமரன் குதூகலம் ஆகிட்டார் அப்படின்னு சொன்னல, அது எந்த இடத்துல காட்டினார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடியெல்லாம் தீபக் அவர்கள் வந்து பெண் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது முத்துக்குமரன் பயங்கரமாக ஓவர் ஷேடோ பண்ணுறான், பேசவே விட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதே மாதிரி நான் வந்து பெண்கள் வீட்டுக்கு போகும்போது தீபக் அவர்கள் வந்து பயங்கரமாக பேசுகிறாரு, ஓவர் ஷேடோ பண்ணுறாரு, ரொம்ப ஓவர் டூயிங்காக இருக்கார், அவரால் வந்து எல்லாத்தையும் அவரே தான் பண்ணணும்னு நினைக்கிறாரு, ஆனால் எங்களுக்கு வந்து எதுவுமே சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் எல்லாமே இண்டிவிஜுவல் கேம், இதுக்கப்புறம் எவனுமே நம்ம வந்து குறைய சொல்ல முடியாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக வந்து சொல்லிட்டு இருந்தாப்புல. அதுக்கப்புறம் ராணுவ அவர்களுக்கு பர்த்டே ஃபங்க்ஷன்லாம் வந்து கொண்டாடினாங்க. ஆனால் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயான் அவர்கள், ஏன்னா பவித்ரா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ராணுவ அவர்கள் வந்து அழுதுட்டு இருந்தார், பாத்ரூம்குள்ளே வந்து உட்காந்துட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து பவித்ரா வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணாங்க, உள்ளே போய் பேசணும் அப்படின்னு சொல்லி தான் போனாங்க. அது மேபி அது லவ் ஓரியன்டாக பேசியிருக்கலாம், இல்லை ஒரு ஆறுதல் சொல்லியிருந்திருக்கலாம், அது நல்லா இருந்திருக்கும் ஆக்சுவலாக அது பார்க்கும்போது. பட் ரயான் அவர்கள் வந்து அதை தடுத்துட்டார், பவித்ரா உள்ளேயே போக விடல. அதுக்கப்புறம் நார்மல் ஆகிப்போச்சு, எல்லோரும் வந்தாங்க, கேக் கட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் கட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜாலியாக வந்து கேம் ப்ளே பண்ணிவிட்டு ஜாலியாக சந்தோஷமாக ஹாப்பி ஆகிட்டாங்க. அப்புறம் இன்றைக்கான எபிசோடெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஓகே கைஸ், இன்றைக்கி எபிசோடில் வந்து இதுதான் வந்து சுவாரஸ்யமாக நடந்த சில விஷயங்கள். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து முழுசாக வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை செய்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.